இசைக்கடவுள் இசை ஞானி இளையராஜா தன்னோட 83வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. இவரோட பிறந்த நாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய பேர் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது திரைப்பிரபலங்களா இருக்கட்டும், அதுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர் இப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவரோட ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து மலையில நினைய வச்சிருக்காங்க. நிறைய பேர் அதிகாலையிலேயே அவரோட ஸ்டூடியோவுக்கு போயிட்டாங்க அவரோட வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு. ஸோ அங்கே நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ நிறைய ரசிகர்கள் போயிருக்காங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே ஆரவாரம் இருக்கும். அதுவும் இசைஞானி இளையராஜாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போயிருந்தாங்க. அங்கே நிறைய பேர் கொச்சம் சவுண்டு வரல. கண்டிப்பாக அங்கே போனாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கூட்டம் கூடுது அப்படின்னாலே அந்த இடத்துல சவுண்டு வரத்தான் செய்யும். அங்கே இசைஞானி இளையராஜா கோபப்பட்டு பேசியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ இணையதளங்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ், என்னன்னா இசைஞானி இளையராஜா இவரை பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. ஒரு சில காரணங்களுக்காக இசைஞானி இளையராஜா மேல வெறுப்பு வந்தா கூட இவரோட இசைக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இவரோட பாடல்களை கேட்டுதான் தூங்கவே செய்யறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது. எப்படி அந்த 80s 70s இந்த காலகட்டத்திலிருந்து இவர் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேலா 1000த்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சு நான் மட்டும்தான், இசைக்கு நான் மட்டும்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்குமே நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுல எந்த ஒரு விஷயமே மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் மட்டும்தான்ப்பா, என் இடத்த ஃபுல் பண்றதுக்கு, என்னோட இடத்த நிரப்புறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆள் கிடையாது. இப்போ இடையில எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்தாலுமே இசைஞானி இளையராஜாவுக்கு தனி மவுசு உண்டு, அவர் மாதிரி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய இசையமைப்பாளர்கள் புதுசா வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே இசைஞானி இளையராஜாவா ஆயிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடியாது. இசைக்கடவுள் அப்படின்னு சும்மாவா சொல்றாங்க, அந்த அளவுக்கு அவரோட இசைக்கு நிறைய பேர் அடிக்டா இருக்காங்க. குறிப்பா இவரோட இசை மட்டும் இல்லாமல் இவரோட வாய்ஸ்க்குமே நிறைய பேர் அடிக்டா இருக்காங்க. இவரோட குரல்ல நிறைய பாடல்கள் இருக்குது. அதுவும் குறிப்பா அந்த சோக பாடல்கள்ல இவர் அடிச்சுக்கவே முடியாது. அப்படி நம்மளோட மனசை வருடிடுவாரு. எப்படி ஒரு காதல் பாடல் அதை தாண்டி சோக பாடல்கள் மூலமா நம்மளோட மனசை வருடுறது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை மறக்கடிக்கிறதுக்கும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிவரதுக்கும் இவரோட பாடல்கள் உதவும். நிறைய பேர் தூக்கம் இல்லாம தவிப்பாங்க. அந்த நேரத்துல இசையமைப்பாளர் இளையராஜாவோட பாடல்கள் கேட்டால் அவ்வளோ இனிமையாக இருக்கும். மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தால் கூட, ஒரு நெருடல் இருந்தால் கூட கொஞ்சம் இதமாக இருக்கும். இவரோட அந்த மயிலிறக வச்சு வருடி விட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இவரோட குரலாக இருக்கட்டும், இவரோட இசையாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரியும், ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு மீண்டு வந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரியுமே இவரோட குரல்கள் இருக்கும். இவர் 1976 வெளியான அன்னக்கிளி திரைப்படம் மூலமா தான் இந்த தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானாரு. இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய மொழி படங்களுக்குமே இவர் இசையமைச்சிருக்காரு. ஸோ இதனால இவர் இவரோட இடத்தை நிரப்புறதுக்கும் சரி, இவர் அடிச்சுக்கிறதுக்கும் ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட இசையமைப்பாளர் இளையராஜாவை நிறைய பேர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இவரை மாதிரி வர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்லவே முடியாது 50 வருடங்களுக்கு மேலா தனிக்காட்டு ராஜாவா தன்னோட இடத்த தக்க வச்சு எடுத்திருக்காரு. எப்படி ஒரு சில டைம்ல காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம்ல ஒரு ஹீரோ முன்னணியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு ஹீரோ வருவாங்க, அதுக்கப்புறம் வேற ஹீரோ, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தலைமுறைகள் மாறும். ஆனா இசையமைப்பாளர் இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இயக்குநர்கள் புதுசா வருவாங்க. அவங்க எல்லாருமே டேட் கன்ஃபார்ம் ஆன உடனே போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவை பார்க்கறதுக்கு தான். ஏன்னா அவங்களோட படத்துக்கு புதுசாக வரக்கூடிய இயக்குநர்கள் கூட தங்களோட படத்துக்கு இசையமைக்கிறது கண்டிப்பா இளையராஜாவா தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட இடத்துக்கு தேடி போவாங்க. அந்த வகையில் இளையராஜாவுமே குறை சொல்ல முடியாது. அவருமே புது இயக்குநர்களுக்கு நம்ம எப்படி இசையமைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட படங்களுக்குமே இசையமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா அவர் இசையமைச்சாருன்னா கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகிடும். ஏன்னா அவருடைய பாடல்கள், அவர் இசையமைக்கக்கூடிய அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகும். அது மூலமாவே படம் ஹிட் ஆயிடும். இதனாலேயே நிறைய பேர் இயக்குநர்கள் தேடி அவரை போனாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அவர் மேலே கொஞ்சம் பிடிக்காத விஷயமா இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக அது காப்பிரைட்ஸ் விவகாரம். இவர் தன்னோட பழைய படங்களில் உள்ள பாடல்கள்
பழைய படங்களுக்கு இசையமைச்ச பாடல்களை யாராவது இப்போ புதுசாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா உடனே கேஸ் போட்டுருவாரு. என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட பாடல்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க, அதனால எனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் வந்து நஷ்டஈடு தரணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, கேஸ் கொடுத்துருவாரு. ஸோ இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய மற்ற இசையமைப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ என்னோட பாடல் ஹிட் ஆச்சு, அப்போ எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் பயன்படுத்தி இவங்களுக்கும் பிடிச்சதுன்னா சந்தோஷம் தானே. ஏன்னா அது நான் இசையமைச்ச ஒரு பாடல் அப்படிங்கிறப்போ, நான் பாடின பாடல் அப்படிங்கிறப்போ திரும்பவும் அதை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் தான், அது எனக்கு பெருமை தான் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் என்னோட பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடுவார். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஞானியாக இருக்காரு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்க முடியல. இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயமா தான் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இசைஞானி இளையராஜா பொறுத்த வரைக்கும் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு டைப். மனசில் எதையும் வச்சுக்கிட்டு பேச மாட்டார், தன் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படையாக பேசிடுவார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ வந்து 83வது பிறந்தநாளை கொண்டாடி இருக்காரு. இதுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து டைரெக்டாக அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது இசைஞானி வந்திருக்காரு. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பெங்களூரில் சிம்போனி இருக்குது, நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட போக வேண்டி இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே கொஞ்சம் பேசி இருந்திருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருக்கலைன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இளையராஜா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாவும் எல்லாரும் அப்படி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதனால் அவர் வந்து கோபப்பட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஸோ அந்த அவர் கோபப்படக்கூடிய அந்த ரியாக்ஷன், அந்த வீடியோக்கள் தான் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் எதுக்கு இப்படி கோபப்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இளையராஜா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மனசில் இருக்கிறது அப்படி ஓப்பனாக பேசிடுவார். ஸோ அந்த க்ரௌடுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து காலை முதலே போயிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அமைதியாக இருக்கலன்னா நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அவர் எப்பவுமே கோபப்படக்கூடிய டைப் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆதங்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உடனடியே வெளிப்படுத்துவார். ஸோ அதே மாதிரி தான் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளையுமே வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்ததுனால, பேசியிருந்ததுனால கொஞ்சம் அமைதியாக இருங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கேன், நீங்கள் இப்படி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அமைதியாக இருக்கலைன்னா நாங்கள் வந்து கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் வைரலாகிட்டு வருது. பட் இருந்தாலும் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ 83 வயசுலையுமே இன்னைக்கு வரைக்குமே இசைஞானி இளையராஜா வந்து இசையில் அடிச்சிக்க முடியாத ஒரு நபராக திகழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இசைஞானி இளையராஜா உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் பாடின பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இது அப்படிங்கிறதையும், இவர் இசையமைச்ச படத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்பா அப்படிங்கிறதையும் எது நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.